ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். இங்கு கனகவல்லியும் சுந்தரேசனும், என்னங்க நம்ம ஊருக்கு வந்துட்டோம், ஃபோன் பண்ணி பையன்கிட்ட பேசுனீங்களா என்று கேட்கும்போது, ஆமாம் பேசிட்டேன், மருமக ஏதோ கிச்சனில் வேலையாக இருந்துச்சுன்னு சொன்னான், இவங்கிட்ட மட்டும் பேசிட்டு வச்சிட்டேம்மா என்று சுந்தரேசன் சொல்லவும், எனக்கு என்னமோ ஊர்லேருந்து வந்ததுலேருந்து மனசே சரியில்லை, பிள்ளைங்க ரெண்டையும் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம் என்று கனகவல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். கனகா, ஊரில் சரியான மழையா தெரியுமா என்று கேட்கவும், அப்படியா, அதனால தான் இங்கேயும் ஜில்லுன்னு ஒரு மாதிரியாக இருக்குதா? அச்சச்சோ, நீங்கள் வெளியில எல்லாம் போக வேணான்னு சொன்னீங்களா என்று கனகவல்லி கேட்கவும், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அவங்க பார்த்து பத்திரமா வீட்டில் தான் இருக்காங்க, எதுவும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு உறங்கினார்கள். இங்கு காயத்ரி இரவு உணவு சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்று சந்தோஷுக்கு ஃபோன் செய்தாள். என்ன சந்தோஷ், தங்கச்சிக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா என்று கேட்கவும், அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு காயத்ரி, அவங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் கீர்த்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருக்கும் பிடிச்சதுனால வீட்டில் பேசி முடிச்சு விடலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா என்று அவன் சொல்லவும், என்ன நல்ல விஷயம்? நம்ம ரெண்டு பேருக்குமே அது நல்ல விஷயம்தான் என்று சந்தோஷ் சொல்லவும், அப்படி என்னங்க நல்ல விஷயம் என்று காயத்ரி கேட்டாள். அதுவா, நம்மளோட திருமணத்தையும் கீர்த்தியோட திருமணத்தையும் ஒன்றா வைக்கிறதா வீட்டில் பேசியிருக்காங்க தெரியுமா என்று சொல்லவும், அப்படியா, நிஜமாலுமா? சொல்லவே இல்லை என்று காயத்ரி கேட்கவும், அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. அப்புறம் காயத்ரி, உங்கள் அம்மா கிட்ட நம்ம காதலை பற்றி பேசிட்டியா? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு சம்மதம் தானே என்று சந்தோஷ் கேட்கவும், சந்தோஷ், நீங்கள் என்னைக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்களோ அன்னைக்கு நைட்டே நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசிட்டேன், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இன்னும் 2 நாளில் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்ததுக்கப்புறமா நம்ம அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்லவும், அப்படியே காயத்ரி, பாரேன் என்ன இது, எல்லாமே என் காதில் நல்ல நல்ல விஷயமா விழுகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காயத்ரி என்று அவன் சொல்லவும், நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க, அது போதும் என்று அவள் சொல்லவும், காயத்ரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா என்று அவன் கேட்டான். என்ன சந்தோஷ் என்று காயத்ரி கேட்கவும், நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது உன் மனசில் என்ன நினச்ச என்று அவன் கேட்கவும், நான் உண்மையை சொல்கிறேன் சந்தோஷ், நான் பொய் சொல்ல விரும்பலை, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தபோது அலமேல் மேம் பையன் எனக்கு தெரியாது, அதனால தான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்னைக்கு நீங்கள் அலமேல் மேம் பையனை தெரிஞ்சிச்சோ அப்போ நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டேன், அந்த ஆசை வெறும் பணத்துக்காக மட்டும் இருந்தது, எப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி என்னை திருத்தி ஒரு முடிவெடுத்தனோ அப்போவே அந்த பணத்தாசை மேலே உள்ள ஆசை போய் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும், அந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும்னு ஆசை தான் என் மனசுக்குள்ளே வந்துச்சு என்று அவள் சொல்லவும், பரவாயில்ல காயத்ரி, நீ இப்போ எல்லா விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிற, உங்ககிட்ட பிடிச்சதே இந்த வெளிப்படையாக பேசுகிறது தான் என்று சந்தோஷ் சொல்லவும், எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது நீங்களும் வெளிப்படையாக எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறது தான் சந்தோஷ் என்று இருவரும் மாறி மாறி அன்று நடந்த விஷயத்தை இவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆமாம் காயத்ரி, பிரகாசன ஆஃபீஸ்க்கு போனியே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா என்று கேட்கவும், அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் என்று காயத்ரி சொல்லவும், சூப்பர் காயத்ரி, இப்படி தான் இருக்கணும், என் மனைவி யாரு, ஸ்மார்ட் ஆச்சே என்று அவன் தன் காலரை தூக்கி கொள்வது போல அவன் பேசினான். சரி சந்தோஷ், எனக்கு இப்போ உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு, நீங்களும் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க, நாளைக்கு நம்ம சைட்டில் பார்க்கலாம் என்று சொல்லவும், சரி என்று இருவரும் சொல்லிவிட்டு அப்படியே உறங்கினார்கள். இங்கு கீர்த்தி தன் மாமா பையன் விஷாலை நினைத்து அவள் அப்படியே அவள் கனவு லோகத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். அவன் அன்று கோயிலில் அவளை தாங்கி பிடித்ததை நினைத்து அவள் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். அவர் எப்படி என்ன பிடிச்சது, அவரை பார்க்கவுமே எதுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னு தெரியலையே, சந்தோஷம் நான் சொல்கிற மாதிரி எங்களுக்குள்ள கடவுள் ஏதாவது எங்களுக்குள்ள ஒரு முடி போட்டு வைத்திருக்கிறாரா என்று அவள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது
அவளுடைய ஃபோன் அடித்தது. அது யார் என்று பார்க்கும்போது அவளுக்கு அது புது நம்பராக இருக்கவும் அதை அட்டன் செய்து ஹலோ என்று அவள் கேட்டாள். என்ன கீர்த்தி, என் நம்பர் உன்கிட்ட இல்லையா, யாருன்னு கேட்குற என்று அந்த குரல் கேட்கவும், யாரு நீங்க, என் பெயர் சொல்றீங்க, உங்களுக்கு யாரு வேணும் என்று கேட்கவும், எனக்கு யாரு வேணும்னு உனக்கு தெரியாதா, நீ தான் வேணும் என்று அந்த குரல் சொல்லவும், ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு, எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க என்று சொல்லவும், ஹலோ கீர்த்தி, டென்ஷன் ஆகாத, நான் விஷால் பேசுகிறேன் என்று சொல்லவும், அவள் விஷால் என்கின்ற பெயரை கேட்கவுமே அவள் அப்படியே உதட்டை கடித்து கொண்டு, சாரி விஷால், உங்களுடைய குரல் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை என்று கீர்த்தி சொன்னாள். பரவாயில்லை கீர்த்தி, நான் உன்னை கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் கலாய்ச்சா நீ பயந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட என்னுடைய நேம் சொன்னேன் என்று விஷால் சொல்லவும், அப்போ அடப்பாவமே, அப்போ நீங்கள் என்னை கலாய்க்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா, பேசுறதுக்கு இல்லையா என்று அவள் கேட்கவும், இரண்டுக்கும் தான் கால் பண்ணேன், எப்படி உன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, அதனால தான் இப்படி உன்கிட்ட ஆரம்பித்தேன் என்று விஷால் சொல்லவும், அப்படியா, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு விஷால், நீங்கள் என்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் என்று கீர்த்தி சொல்லவும், ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம், என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று கீர்த்தி கேட்கவும், அது வந்து என்று என்ன வந்து போயின்னு யார்கிட்ட வாங்கினீங்க, உண்மையை சொல்லுங்க என்று அவள் கேட்கவும், நான் கார்த்திக் மச்சன்கிட்ட தான் வாங்கினேன், அவர் ஃபஸ்ட்டு யோசிச்சார், பரவாயில்ல நான் உங்களை சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன், அதனால தான் அவர் கொடுத்தாரு, நீ மச்சானை போய் எதுவும் சண்டை போட்டுறாத, என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நான் ஃபோனை கூட வச்சிடுறேன் என்று அவன் சொல்லவும், விஷால் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஃபோனை வைக்க வேணாம், அண்ணன்கிட்ட தானே வாங்கினீங்க, சொல்லுங்கள் இதில் ஏன் நான் கோச்சிக்க போகிறேன், நானே உங்ககிட்ட நம்பர் கொடுத்து உங்கள் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கணும், அப்போ இருந்த பிஸியில் நம்ம 2 பேருமே அந்த பண்ணாமல் விட்டுட்டோம், சரி பரவாயில்ல, இப்போ நீங்கள் தான் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல, நான் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் என்று அவள் சொல்லவும், இப்படியே அவர்கள் இருவரும் அவளுடைய காதல் மோகத்தை இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்புறம் கீர்த்தி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று விஷால் கேட்கவும், என்ன விஷால், ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதான் நான் கோயிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் என்று கீர்த்தி சொல்லவும், நீ கோயிலில் சொன்ன, ஆனாலும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், அதனால தான் கேட்டேன் என்று அவர் கேட்கவும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு விஷால், உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்று அவள் கேட்கவும், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, உன்னைய தேங்காய் உடைக்கிற இடத்துல தாங்கி பிடிச்சல்ல, அப்பவே உன் 2 கண்ணும் என்னை ஈர்த்திருச்சு, நான் தான் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு மாமா பொண்ணை பார்க்க வந்திருக்கோம், நம்ம மனசை அலைவிடக்கூடாது என்று என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன், இல்லாட்டி நீ மட்டும் எங்கள் மாமா பொண்ணு இல்லைன்னா கண்டிப்பாக அது வேறு பொண்ணாக இருந்தா நான் வேணான்னு சொல்லிட்டு உன்னை தான் லவ் பண்ணியிருப்பேன் என்று விஷால் சொல்லவும், அடப்பாவி, அண்ணனும் தம்பியும் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களா, அவர் என்னன்னா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீ என்னன்னா இப்படி சொல்கிற, அப்போ நான் மட்டும் மாமா பொண்ணு இல்லாட்டினா நீ கண்டிப்பாக என்னை பார்த்து லவ் பண்ணியிருப்பியா என்று அவள் கேட்கவும், உனக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம், உன்னுடைய கண்ணு தான் என்னை அப்பவே இழுத்து உன் பக்கம் போட்டுருச்சே, அப்புறம் உன்னை லவ் பண்ணாமல் எப்படி என்னால் இருக்க முடியும், என்னுடைய கீர்த்தியை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் என்று அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் கீர்த்தி, வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் ஓகேவா, ஓகே தானே என்று அவன் கேட்கவும், எல்லோருக்கும் ஓகே தான், அதை விட சந்தோஷம் எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப ஓகே, உங்களை என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதே எங்கள் சந்தோஷ் அண்ணா தான் தெரியுமா என்று அவள் சொல்லவும், அப்படியா, ஆமாம், நான் அமெரிக்காவில் படித்தாலும் நான் தமிழ்நாட்டு பண்பு உள்ள பொண்ணுங்கிறது எங்கள் அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நம்ம அத்தை பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன்னு அண்ணா அன்னைக்கே சொன்னார், அதனால தான் அண்ணா எனக்கு எது பண்ணாலும் நல்லது பண்ணுவார் என்று நானும் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன் என்று அவள் சொல்லவும், நல்ல வேலை செஞ்சு கீர்த்தி, அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கே உள்ள யாரையாச்சும் லவ் பண்ணாமல் இங்கே வந்து என்னை பார்த்து அது வரைக்கும் சந்தோஷம்தான், அது மட்டும் இல்லை, அப்படி நீ ஏதாச்சும் நீ பண்ணியிருந்தனா நான் தான் ரொம்ப அன்லைக்கியாக ஆகியிருப்பேன் என்று விஷால் சொல்லவும், அதே தான் விஷால் நானும் சொல்கிறேன் என்று அவர்கள் வெகு நேரமாக பேசிக்கொண்டே
சரி விஷால், எனக்கு தூக்கம் வருது, உங்களுக்கும் தூக்கம் வருதா என்று அவள் கேட்கவும், எனக்கும் உங்ககிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியல, எனக்கும் தூக்கம்தான் வருது, காலையில ஆபீஸ்க்கு போகணும் இல்ல என்று சொல்லவும், சரி அப்ப நீங்க பார்த்து பத்திரமா தூங்குங்க, நானும் தூங்குறேன் என்று இருவரும் காதலை பரிமாறிக்கொண்டே அப்படியே உறங்குவதற்கு தயாரானார்கள். இங்கு சந்தோஷின் அப்பாவும் அலமேலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னங்க, உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தங்கச்சி பையனை நம்ம கீர்த்திக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லவுமே என்று சொல்லவும், பின்ன இருக்காதா, நான் நினைச்சது நடந்துருச்சு, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவர் சொல்லவும், எனக்குங்க நான் கூட பசங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்களுமே அப்படியே ராஜகுமார் மாதிரி நம்ம கீர்த்திக்கு மேட்சாதான் இருக்காங்க, அவ விஷாலை தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்க, நம்ம நாளை கடத்தாம சட்டுப்பட்டு நம்ம கல்யாணத்தை பண்றதுக்கு பார்க்கணும். நாளைக்கு சந்தோஷ் கிட்ட காயத்ரியோட வீட்டுல இருந்து வந்து எப்ப பேசுவாங்கிறத கேளுங்க, நான் ஆல்ரெடி கேட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்களும் ஒரு வார்த்தைக்கு கேளுங்க என்று அலமேலு சந்தோஷ் அப்பாவிடம் சொல்லவும், சரி அலமேலு, நான் காலையில கேட்டுக்கிறேன், நீ மாத்திரை போட்டுட்ட, ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத, நீ தூங்கு என்று சொல்லவும் அவள் தூங்குவதற்கு தயாரானாள். இவரும் இப்படியே யோசித்து கொண்டே சந்தோஷின் அப்பாவும் தூங்குவதற்கு தயாராகி தூங்கிவிட்டார். இப்படியே அன்று அனைவருமே அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை நினைத்து அன்று பேசி சிரித்து மகிழ்ந்து அனைவரும் உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததுமே அனைவரும் அவரவர் வேலையை பார்ப்பதற்கு அவரவர்கள் தயாரானார்கள். இங்கு பிரகாஷ் அணுவின் அருகில் வந்து, அனு, உன்னை டாக்டர் வேலை சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப எல்லாம் வேலை செய்யக்கூடாது, உன்னால எதுவும் முடியுமா அதை மட்டும் செய், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், அப்புறமா குட்டி பாப்பா, அப்பா வேலைக்கு போறேன், சரியா, நீ பார்த்து பத்திரமா அம்மா கூட இரு, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், அந்த குழந்தை அப்பாவின் குரல் கேட்டது போல சரி என்று ஒரு முண்டு முண்டியது. பாருடா, என் பிள்ளை இப்பவே அப்பாவுக்கு பாய் சொல்லி அனுப்புது என்று அவன் சொல்லவும், அது சரி, அப்பாவும் பொண்ணும் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க என்று அனு சொல்லவும், என்ன சொன்ன பொண்ணா, அப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா, உனக்கு பொண்ணுதான் பிறக்க போகுதுன்னு என்று அவன் கேட்கவும், ஆமா, எனக்கு கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும், அத எங்க அத்தை தான் எனக்கு வந்து பிறப்பாங்க, பாக்குறீங்களா என்று சொல்லவும், அனு நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவன் சொல்லவும், கண்டிப்பா நான் சொல்றதுதான் நடக்கும், சரி நீங்க இப்ப பார்த்து பத்திரமா ஆபீஸ் போயிட்டு வாங்க, நம்ம மற்றத வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி சென்றான். அங்கு பிரகாஷிற்கு அனைத்து வேலைகளும் மிகவும் அதிகமாகவே இருந்தது. அந்த வேலைகள் அனைத்தையுமே முடித்துவிட்டு ரேவதியை அழைத்தான். ரேவதியை அழைக்க வரவுமே, ரேவதி, இனிமே நீங்க தான் என்னுடைய கொஞ்ச நாளைக்கு நீங்க தான் என்னுடைய ஷெட்யூல் எல்லாமே பார்த்துக்கணும், ஓகேவா என்று அவன் சொல்லவும், சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் என்று ரேவதி சொன்னான். ஆமா, நேற்று காயத்ரி வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போனாங்க என்று அவன் கேட்கவும், மேம் வந்து அவங்களுடைய பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் எல்லாருக்குமே எப்படி நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க, நீங்கள் அந்த விஷயத்தில் கவலைப்பட தேவையில்லை, காயத்ரி மேம் மாதிரி நாங்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்போம் என்று ரேவதி சொல்லவும், இதுதான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, அப்புறமா நம்ம நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணோம் இல்லையா, பேரு வந்து பார்வதி, அவங்கள கொஞ்சம் என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க என்று ரேவதியிடம் சொல்லவும், அவளும் பார்வதியிடம் சென்று சார் உன்னை கூப்பிடுறாரு என்று சொல்லவும், அவளும் அந்த அறைக்கு வந்து குட் மார்னிங் சார் என்று பார்வதி சொல்லவும், பார்வதி, நீங்க இப்பதான் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் வேலை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தான் ஆகும், ஆனாலும் கொஞ்சம் நீங்க ரேவதி கிட்ட கேட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்பதுக்கு ஆரம்பிங்க, உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல எல்லாம் கம்ஃபர்ட்ஃபுல்லா இருக்கா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அவன் கேட்கவும், இல்லை சார், எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, நேற்று காயத்ரி மேம் வந்து எனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க, இப்போ இந்த வேலையில் எனக்கு எந்த விதமான கஷ்டம் எதுவுமே கிடையாது, நான் ஈஸியாக எல்லா வேலையும் எல்லாம் பண்ணி முடிச்சிடுவேன் என்று பார்வதி சொல்லவும், ரொம்ப சந்தோஷமா, அப்போ சரி, அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாபை பாருங்க, நான் ஏதாச்சும் தேவைன்னா உங்களை கூப்பிடுறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், அவளும் சரி என்று சொல்லிவிட்டு அவளுடைய வேலையை பார்ப்பதற்கு சென்று விட்டாள். இங்கு பிரகாஷ் ஆபீஸில் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு கார்த்திக்கும் பிரியாவும் காலை எழுந்து குளித்து முடித்து சாமி கும்பிட்டு விட்டு அவள் எழுந்து காலை உணவு மதிய உணவு என்று அனைத்தையுமே சமைத்து இருவருக்கும் எடுத்து வைத்து விட்டு, கார்த்திக், உங்களுக்கு காலை டிஃபன் வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுருங்க என்று சொல்லவும், அவனும் கடகடவென்று அந்த உணவை சாப்பிட்டு இருவரும் சாப்பிட்டு விட்டு
பிரியா, நீ கிளம்பிட்டியா? ஓகேவா, நம்ம கிளம்பலாமா என்று அவன் கேட்கவும், நான் கிளம்பிட்டேன் கார்த்திக், நம்ம வீட்டை பூட்டிட்டு கிளம்பலாம், கிளம்ப வேண்டியதுதான். இந்தாங்க, இது உங்களுடைய லஞ்ச் பேக். என்னுடைய லஞ்ச் பேக் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று குடுகுடுவென்று கிச்சனுக்கு ஓடி சென்று அவர்கள் கேஸை ஆஃப் பண்ணி உள்ளமா என்று ஒரு வாட்டி செக் செய்துவிட்டு அவள் வெளியே வந்து, அப்பாடா எல்லாம் பண்ணிட்டேன், ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இப்பதாங்க புரியுது என்று சொல்லிக்கொண்டே வெளியில் சென்று அவன் வண்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். பிரியா, உன்னை நான் ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நீ ஈவினிங் உங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? நீ தனியாக எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று கார்த்திக் சொல்லவும், சரிங்க, நான் ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணுறேன், நான் தனியாக எல்லாம் வரல என்று அவள் சொல்லிவிட்டு இருவரும் பேசிக்கொண்டே அப்படியே ஆஃபீஸுக்கு சென்றார்கள். கார்த்திக், இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா வேலையும் பார்க்கறதுல எவ்வளோ கஷ்டம், இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கார்த்திக் என்று சொல்லவும், அப்படியா, புரிஞ்சா சரிதான். நம்ம கூட காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அம்மா செஞ்சு வச்சிருந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு அந்த லஞ்ச் பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் வருவோம், அதுவே நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் பாருங்க, இன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா காலையில் எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு லஞ்சு செஞ்சு 2 பேருக்கும் பேக் பண்ணி அதுக்கப்புறமா குளிச்சு கிளம்பிட்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்போ நம்மளோட அம்மா எல்லாம் ரொம்ப பாவம் இல்லை என்று பிரியா சொல்லவும், ஆமாம் ரொம்ப பாவம் என்று சொன்னான். என்ன கார்த்திக், நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க என்று அவன் கேட்கவும், சரி நான் கிண்டல் எல்லாம் பண்ணலை பிரியா, நானும் ஃபீலிங்கோட தான் சொன்னேன். என்னுடைய பிரியா செல்லத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலே இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் வந்துடுச்சுல்ல, அதை நினச்சி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை என்று இருவரும் அப்படியே பேசிக்கொண்டே பிரியாவோட ஆஃபீஸ் வரவும் அவளை இறக்கிவிட்டு அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பினான். அங்கு பிரியா ஆஃபீஸுக்கு சென்ற பிறகு அங்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அனைவருமே, என்னடி புது பொண்ணு, கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலேயே ஆஃபீஸ்க்கு வந்துட்ட என்று கேட்கவும், எங்கள் அத்தையும் மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்கடி, இப்போ நானும் அவரும் தான் இருக்கோம், நான் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நானும் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் மேனேஜரை சென்று பார்த்துவிட்டு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அதே போலவே அங்கு கார்த்திக்குடைய ஃப்ரெண்டு அவர்களை கலாய்த்து விட்டு, என்னடா மச்சி, கல்யாணமான ஒரு வாரத்திலேயே வேலைக்கு வந்துட்ட என்று சொல்லவும், ஏண்டா அப்போ 10-15 நாள் லீவ் போடுவோன்னு நினச்சியா என்று அவர்கள் கேட்கவும், இல்லை கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 நாளையே பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கியே என்று அவர்கள் கேட்கவும், அப்பொழுதுதான் சந்தோஷுக்கு தன் காதல் மனைவியை அழைத்து கொண்டு எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணமே அவனுக்குள் தோன்றியது. இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே, நானும் பிரியாவும் ஹனிமூனை கூட்டிட்டு போறதுக்கு சுத்தமா மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி நம்ம பிரியா கிட்ட பேசலாம், இன்னொரு 10 நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் என்று அவன் மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. அப்படியே அந்த எண்ணத்தை மனதில் பதித்து கொண்டு அவன் அன்று வேலையை செய்தான். இங்கே பிரகாஷ் ஆபீஸ் சென்ற பிறகு அனு வீட்டில் இருந்து சர்சக்காவிடம் பேசி கொண்டிருந்தாள். அக்கா, அவர் ஏன் ரொம்ப இப்படி பயப்படுறார் என்று தெரியலக்கா என்று அனு சரசிடம் சொல்லவும், புரியுதுமா, தம்பிக்கு உண்மையில ரொம்ப அக்கறை அதிகம், அது மட்டும் இல்லை, அதுக்கு எப்படியாச்சும் இந்த குழந்தைய நல்ல விதமா பாத்துடணும்னு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை, நீ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாத, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தரட்டுமா என்று சரசு கேட்கவும், இல்லக்கா இப்பதானே டிஃபன் சாப்பிட்டேன், இருக்கட்டும் கொஞ்சம் லேட்டா ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அனுவுக்கு போன் வந்தது. அது சுந்தரேசனாக இருக்கவும் அந்த போனை எடுத்து, மாமா ஊருக்கு நல்லபடியா போயிட்டீங்களா? நீங்களும் அத்தையும்? இங்க நல்ல மழை வந்துருச்சு மாமா, நான் பயந்துகிட்டே இருந்தேன், அப்புறமா கார்த்திக் சொன்னான், இல்ல அப்பா அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க ஊருக்கு அப்படின்னு, அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ண மாமா, ரீச் ஆகல, அதனால தான் நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்று அனு சொல்லவும், அனு கார்த்திக் சொன்னாமா, நாங்க மலைக்கு முன்னாடியே எல்லாம் நாங்க ஊருக்கு வந்துட்டோம்மா, நாங்க இப்ப நல்லா தான் இருக்கோம். நீ டாக்டர் செக்கப் போறேன்னு சொன்னியே, என்ன சொன்னாங்க டாக்டர்? குழந்தை நல்லா இருக்காமா? நீ நல்லா இருக்கியாமா என்று கேட்கவும், மாமா குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்கு, நானும் நல்லா இருக்கேன், நீங்க சீக்கிரமா வாங்க ஊருக்கு, நீங்க போனதுல இருந்து எனக்குமே ஒரு மாதிரியா இருக்கு என்று அனு சொல்லவும், உங்க அத்தையும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கா, இத்தனை நாள் அங்கிருந்துட்டு
ஒன்றுமே தெரியல, இப்போ இங்கே வரவுமே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்று அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள் என்று அணுவிடம் சொல்லவும், சரி மாமா, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக இங்கே வரதுக்கு பாருங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா மாமா என்று அனு கேட்டாள். சாப்பிட்டேம்மா, இப்போதான் உங்கள் அத்தை டிஃபன் செஞ்சு கொடுத்தா. சரி, உன்கிட்ட பேசிட்டு என்னோட ஆஃபீஸ் விஷயமா போகலான்னு தான் என்று நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். தான் போயிட்டு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேம்மா, நீ பார்த்து பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் ஃபோனை வைக்கவும், சரி மாமா, அத்தை கேட்டதா சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அனுவும் ஃபோனை வைத்தாள். மாலை ஆஃபீஸ் முடிந்து பிரியாவும் கார்த்திக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அவன் காலையில் சிந்தித்த விஷயத்தை பிரியாவிடம் சொல்லலாம் என்று அவன் ஆர்வமாக யோசித்து கொண்டே இருந்தான். அவள் காரில் வரும்போது கூட அவன் பிரியாவிடம் இதை பற்றி அவன் பேசவே இல்லை. வீட்டுக்கு சென்று அவன் பேசலாம் என்று ஒரு முடிவில் இருந்தான். வீட்டுக்கு வந்த பிறகு இருவரும் ரெஃப்ரெஷ் ஆகி பிரியா அவனுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்கவும், ஹாலில் அமர்ந்திருந்த கார்த்திக், பிரியா இப்படி உட்காரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவன் சொல்லவும், என்னங்க, என்ன என்று அவள் கேட்க, இல்ல நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா என்று அவன் கேட்கவும், என்னங்க, என்ன ஏதோ ரகசியம் கேட்க போற மாதிரி பேசுறீங்க, என்ன அது கேளுங்க என்று பிரியா சொல்லவும், இல்ல பிரியா, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா ஆஃபீஸ்ல என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்னடா மச்சி, ஒரே வாரத்துல ஆஃபீஸ்க்கு வந்துட்ட, பொண்டாட்டியை கூட்டிகிட்டு எங்கேயும் ஹனிமூன் எல்லாம் போகலையா என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. அதான் என்னுடைய மண்டைக்கு உரைச்சது. நான் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாதது என்று அதான் எனக்கு இப்போ ஒரு யோசனை இருக்கு. நம்ம வேணா ஹனிமூன் போயிட்டு வரலாமா பிரியா என்று அவன் கேட்கவும், என்னது ஹனிமூனா, எங்க போறதுங்க என்று அவள் கேட்க, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், அம்மா அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுவாங்க, நம்மளும் இந்த ஹனிமூனை அவங்க இல்லாதோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கலாம் இல்ல, நீ என்ன சொல்ற என்று அவன் கேட்கவும், எனக்கும் இது நல்ல யோசனையா தான் தெரியுது. என்னுடைய ஆஃபீஸ்ல இருந்து நான் கேட்டாங்க, ஆனா ஹனிமூன் எல்லாம் யாரும் கேட்கல, என்னடி ஒரே வாரத்துல வந்துட்டு எங்கேயும் போகலையான்னு கேட்டாங்க. எனக்கு அது உரைக்கவே இல்லை. நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹனிமூன் என்கின்ற ஒரு விஷயமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எப்படி இதை நம்ம 2 பேருமே மறந்தோம் என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கவும், சரி நீங்க இப்படியே யோசிச்சுட்டு இருங்க, நான் டிஃபன் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பிரியா கிச்சனுக்கு சென்று சமையல் செய்து கொண்டிருந்தாள். இவன் இங்கு எங்க போகலாம் என்று அப்படியே யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். இரவு சாப்பாட்டு வேலை வந்த பிறகு உணவு அருந்திவிட்டு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவர்கள் அறைக்கு சென்ற பிறகு, பிரியா நம்ம இங்க போனா என்ன, அங்க போனா என்ன என்று கார்த்திக் ஒவ்வொரு ஊராக சொல்லவும், என்னங்க இவ்வளோ ஊர் சொன்னீங்கன்னா அதுல எந்த ஊருக்கு போறது என்று பிரியா கேட்கவும், இங்க வா, இப்படி உட்காரு என்று சொல்லி பிரியாவை தன் அருகில் அமர வைத்து, உனக்குன்னு ஒரு யோசனை இருக்கும் இல்ல, சரி நீ சொல்லு, நம்ம எந்த ஊருக்கு போகலாம் என்று அவன் கேட்கவும், அவள் சற்று அப்படியே யோசித்து, எங்க ஊட்டி, குற்றாலம், கொடைக்கானல் அது மாதிரி போலாமா என்று அவன் கேட்கவும், ஊட்டி, குற்றாலம், கொடைக்கானலா, அதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா என்று அவன் கேட்டான். நான் பார்த்துருக்கேன், ஆனாலும் ஹனிமூன்னா எல்லாரும் குளிரா உள்ள இடத்துக்கு தானே போவாங்க, அதான் நான் அந்த இடத்துக்கு போகலாமா என்று சொல்லவும், நீ சொல்றது வாஸ்தவமான விஷயம்தான், அப்ப நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வரலாமா என்று அவன் கேட்கவும், சரி என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்ப நம்ம ஊட்டிக்கு போகலாம், ஊட்டி செம ஜில்லுன்னு இருக்கும், அப்போ உன்னை நாங்க ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேனே என்று அவன் அப்படியே பிரியாவின் அருகில் செல்லவும், ஆஹா, இங்க உள்ள குளிருக்கு நீங்க என்ன படாத பாடுபடுத்துவீங்க, இப்ப அந்த குளிருக்கு நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடு பட போறேன்னு தெரியலையே என்று அவள் சொல்லவும், என்னது உன்னை பாடாப்படுத்துறேனா, அப்ப நான் பண்றது எல்லாமே உனக்கு படுத்துற மாதிரி இருக்கா என்று சொல்லவும், அப்படி சொல்ல மாட்டேன், இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது என்று பிரியா சொல்லவும், என்னடி சொன்ன என்று அவளை பிடித்து இழுத்து தன் அருகில் அவன் அணைத்து கொண்டு அவனுடைய முகத்தை அவளுடைய உடல் முழுவதும் அப்படியே முத்தத்தை கொடுப்பது போல அவன் கிச்சு கிச்சு மூட்டினான். கார்த்திக், நீங்க இப்படி பண்றது எனக்கு ஏதோ உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்கு, பிளீஸ் என்னை விடுங்க என்று அவள் சொல்லவும், முடியாது, நான் உன்னை படுத்துறேன்னு சொன்னேன் இல்ல, அப்ப நான் இப்படிதான் பண்ணுவேன் என்று சொல்லி அவளை கட்டிலில் தள்ளி அவள் மீது இவன் படர்ந்து அவனுடைய முகத்தை வைத்து அவளுடைய உடல் முழுவதும் அவன் முத்தத்தை கொடுப்பது போல அப்படியே தடவி கொண்டே இருந்தான்.
என்ன கார்த்திக் இப்படி பண்ணுவீங்க பாருங்க, உங்க மீசை என்னுடைய முகத்துல குத்திருச்சு என்று அவள் சொல்லவும், மீசை குத்துனுச்சா இல்ல வேற ஏதாச்சும் குத்திருச்சா என்று அவன் கேட்கவும், இல்ல நீங்க தான் என்ன குத்திட்டீங்க என்று அவள் சொல்லவும், அப்ப மீசையை தவிர்த்து இப்ப நான் என்ன பண்றேன் பாரு என்று அவளுடைய உதட்டில் அவன் அழுத்தமாக ஒரு முத்தத்தை கொடுக்கவும், அந்த முத்தத்தை அவள் வாங்கி கொண்டு, இந்த குளிருக்கு இப்படி இருக்கு, நான் ஊட்டி குளிரில் இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் என்று அவள் கேட்கவும், அந்த குளிருக்கு உன்னை நான் இப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டே இருப்பேன் என்று கார்த்திக் அவளை கட்டிப்பிடித்து கொண்டே தன்னுடைய காமத்தை அவளிடம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் இருவருக்குமே அப்படி அவருடைய ஹனிமூன் செல்வதை பற்றியும் அப்படியே பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு பிரியா அவனிடம், ஊட்டிக்கு வந்த பிறகு நான் இப்படிதான் கட்டி பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமா, பின்ன உன்னை நான் எங்கேயுமே விட மாட்டேன், இப்படியே இழுத்து என் பக்கத்தில் அணைச்சிக்கிட்டே இருப்பேன், உன்னை நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் என்று அவளுடைய உதட்டில் முத்தத்தை பதித்து கொண்டே அவன் சொல்லவும், அது சரி, அப்ப சாப்பாடு தண்ணி எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாதா என்று கேட்கவும், அதெல்லாம் இருக்கும், மற்ற நேரம் போக நீ நைட்டு ஃபுல்லா என் கூட இப்படிதான் இருக்கணும் என்று அவன் சொல்லவும், அது சரி, நீங்க ஹனிமூன்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, இப்ப பிளான் போட்டுட்டீங்க போல, என்னவோ நான் தான் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து போகணும் போல, அப்ப நானும் அதுக்கு தயாராகிக்கணும் என்று அவளும் அந்த ஹனிமூனுக்கு அவள் தயாராகி கொண்டிருந்தாள். இப்படியே அவர்கள் ஹனிமூன் செல்வதற்கான வேலைகளையும் அங்கே என்னென்ன நடக்கப் போகிறது என்று இப்பொழுதே அவர்கள் பேசிக்கொண்டு அன்று அவர்களுடைய வேலையை செய்து முடித்தார்கள். அவர்கள் அப்படியே உறங்கினார்கள். இப்படியே அன்று அனைவருடைய நேரமும் காலமும் செல்லவும் அனைவரும் இன்று சந்தோஷமாக இருந்தார்கள். அனுவுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறது என்று சுந்தரேசன் கனகவள்ளியும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கவும், என்னது குழந்தை சீக்கிரமா பார்க்க வேண்டும் என்று பிரகாசும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கீர்த்திக்கு விஷால் ஃபோன் செய்து சிறிது நேரம் விளையாட்டாக பேசிவிட்டு, நான் தான் விஷால் பேசுகிறேன் என்று சொல்லவுமே அவளுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அவளுடன் அவள் காதல் வயப்பட்டு இருவருமே சந்தோஷமாக தனது திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கு தனது காதலியுடன் ஆசையாக பேசி கொண்டு விட்டு சந்தோஷ் காயத்ரியிடம் சொன்னான், நமக்கும் கீர்த்திக்கும் ஒன்னாக திருமணம் பண்ண போறாங்க என்று அவளிடம் சொல்லவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. தனது காதலை தன் அம்மாவிடம் சொல்லவுமே அவர்கள் சம்மதம் சொல்லி சந்தோஷ் வீட்டிற்கு அம்மா வந்து பேச வருகிறாள் என்று சொல்லவுமே சந்தோஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இப்படியே அன்று அனைவருமே மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். இவர்களுடைய திருமணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இவர்களுடைய திருமணம் நல்ல விதமாக நடக்குமா, அனுவுக்கு சீக்கிரமாக நல்லபடியாக குழந்தை பிறக்குமா, இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ தெரியுமா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.